நான் வந்து ஒரு பிஇ இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் என்னோடைய தேர்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட் நான் என்னோட வீட்டில இருந்து படிச்சுட்டு இருந்தேன். என்னால் இங்கே சென்னை வந்து தங்கி படிக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியலாக ஐ எம் நாட் வெரி ஸ்ட்ராங். ஸோ அப்போ தான் நான் முதல்வன் ஸ்கீமில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நான் கிளியர் பண்ணி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன். ஸோ அங்கே தான் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். தென் மெயின்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தால் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அங்கே தான் இருந்தேன். ஏன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் தெர் இஸ் நோ ஃபீஸ். அக்கமடேஷன் ஃபீஸ் கிடையாது, ஃபுட்டுக்கு ஃபீஸ் கிடையாது, ட்ரைனிங்க்கு ஃபீஸ் கிடையாது. நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதும். ஸோ இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மந்த்லி 7,500 சேர்த்து கொடுக்குறாங்க. அது ஏன் என்னோட ப்ரிப்பரேஷனில் எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா, மெயின்ஸ் வரைக்கும் தான் நம்ம அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க முடியும். நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் வீட்டில் இருந்து படிக்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்தது, அதை நான் கிளியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே, இந்த மந்த்லி 7,500 வச்சு நம்மளால் சென்னை போய் இருந்து படிக்க முடியும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதோட படித்து அந்த மாக் இன்டர்வியூஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதில் தான் நான் இப்போ கிளியர் பண்ணி அந்த 2024 பேட்சில் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன்.